ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் எலும்பு வந்து குழம்பு வைக்க போகிறோம். யாருக்காக அப்படின்னா நம்ம நண்பர் வந்து ஊருக்கு போகிறாரு, ஒரு ஆசைப்பட்டிருக்காரு எலும்பு இன்னைக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம விட்டு மட்டன் எலும்பு எடுத்து வந்துட்டு சமைக்கிறத வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, வாங்க முதல்ல கடைக்கு போவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு லேட்டாகும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஜூஸ் குடிக்கிறோம். அது ஜூஸ்ன்னு சொல்ல முடியாது, ஐஸ் லெமன் டீ. ஓகே, பார்ப்போம் வாங்க. அடுத்த கடையை நோக்கி போயிட்டுருக்கோம். போய்ட்டு மட்டன் எலும்பு வாங்கிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சன் சூப்பர் மார்க்கெட். இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே நம்மகிட்ட வந்து நல்லா பேசுவாங்க. நம்ம ரெகுலராகவும் வந்து இந்த கடையில் தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து வாங்குகிறோம். உட்லாண்ட்ஸ் நார்த்தில் இங்கே இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள், மற்ற இடத்த விட வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். செக் பண்ணிட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள்லாம் வந்து மட்டன் எலும்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. மட்டன் எலும்பு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, இப்படிதான் இருக்கும் மட்டன் எலும்பு. ஓகே, இன்னைக்கு வந்து அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வேறு இருக்குது. பார்ப்போம், நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நம்ம நவீன போய் கட் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் எலும்பு வந்து எடுத்துட்டோம். வந்து வெயிட் வச்சுருக்கோம். 3,400 எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோண்ணா கிலோ? 550. ஓகே, 550 நம்ம எடுத்துகிட்டு நம்ம அண்ணன் பரபரன்னு போயிட்டு வர பாருங்க. மிச்சம்லாம் எல்லாமே இருக்குங்கய்யா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். ரூம் போயிட்டு அடுத்து சமைக்கிற வேலையை பார்ப்போம். அங்கே போவோமா? குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த மட்டன் வந்து எப்போதுமே வேவாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் எலும்பை வந்து வேக வைக்க போகிறோம். இந்தாண்ட வந்து முதல்ல வந்து நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கழுவுறாரு. அதை கழுவிட்டு இஞ்சியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சமைக்கிற வேலை இல்லை, வீடியோ எடுக்கிறது தான் வேலை. ஊருக்கு போகிறவரை வந்து அவரே சமைச்சு அவரே சாப்பிட சொல்லிட்டு நம்மளும் அதில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். புரியல வேடிக்கை பார்ப்போம். ஆசைப்பட்டது யாரு? நீங்கள் தானே? இருந்தாலும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு இது வருமா சொல்லுங்க பார்ப்போம். ஓகே தான். வெங்காயம், தக்காளி. ப்ரோ, கழுவுல கறி காணாம போயிட போகுது. உங்கள் கடமை உணர்ச்சி ஒரு எல்லாம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ வந்து வேகறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு பீஸும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. சிறப்பான தரமான ஆல்னி வந்து நீங்கள் வந்து மட்டன் லெக். ஓகே, ஆஸ்திரேலியா ஆடு, அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாக அப்படிங்கிறீங்களா? ஏதாவது இப்போ ஏதாவது நாட்டு பேரை சொல்லி பிரச்சனை உண்டாக்கி விட்றாதீங்க. மட்டன்னாவே வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? இந்த மட்டன் ரொம்ப லேட் ஆகுது. ஓகே, பார்ப்போம். ஆஸ்திரேலியா மட்டன் என்ன கேட்டீங்க? சேனல் பேர் கேட்டீங்க பாருங்க. ஒரு கேள்வி என் கூடயே இருந்துக்கிட்டு நம்ம சேனல் பேர் என்னன்னு கேட்குறாருன்னா எவ்வளோ இது இருக்கும் உங்களுக்கு. என்ன பண்ணுவார் அவர்? வந்து ஊருக்கு போயிட்டு இருக்காரு, அதனால் வந்து அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார். அதை பற்றி ஒன்றும் கண்டுக்காதீங்க. நம்ம சேனல் பேர் இட்ஸ் மீ ராமச்சந்திரன். மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கிங்க. நீங்களும் வந்து மறந்துடாமல் சப்போர்ட் வந்து பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, போட்டு இதுதான் வந்து இஞ்சி பூண்டை இடிக்கும் நவீன மிஷின். முதலில் இஞ்சியை போடவும்,
பிறகு பூண்டை போடும். அவர் நங்கு 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 என்று குத்தோம். மூட்டை இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் வேக வைக்கும் போது இதில் வந்து மேலே வந்து இந்த கசடு வரும். கசடுன்னா வேறு ஒன்றும் இல்லை, கொழுப்பு தான். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டிங்கன்னா இது வந்து எடுத்து போட்டு அடுத்து வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் வந்து போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஓகே. நம்ம நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இன்றைக்கி போய் ஒரு கடையில் போயிட்டு மட்டன் தந்தோம் பாருங்க, அந்த கடையில் தான் வந்து காய்கறிலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம வந்து இங்கே தங்கியிருக்கிறது வந்து டார்மெட்ரி பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து சரியில்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் இப்போ காலையில் வந்து எதுக்காக சொன்னேன்னு பார்த்தீங்களா, கடைக்கு போகும்போது இங்கே வந்து அதனால் வந்து நீங்களாம் வந்து அந்த கடையில் போய் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் அந்த பொருளும் நல்லாயிருக்கும், அது மாதிரி வந்து கொஞ்சம் காசும் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே சொல்லுங்கள். இல்லை உங்களோட சேனல் வந்து vlog-ஆ இல்லை குக்கிங் சேனலா இல்லை காமெடி சேனலா இல்லை வீலாக் சேனல் தான் நம்மளோடது. வீலாக் சேனல் தான். நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம், ஏன் போய் புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் ஷேர் பண்ண போகிறோம். நான் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே, சர்ப்ரைஸ் என்ன பண்ணோம், சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இந்த கசரெலாம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வந்து மிளவா, அது மாதிரி வந்து வேற என்ன கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டிங்கன்னா அந்த தண்ணி இருக்குது பாருங்க, அது வந்து நம்ம வந்து சூப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம நண்பர்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணலான்னு இருக்க? கிரேவி, எலும்பு கிரேவி. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ பண்ணியா வாங்க முடியா இப்போ ஒன்று நம்ம டிஜே ஓஸ்மோ 7 வந்து கிம்பிள் வந்து வாங்கியிருக்கோம் நம்ம சேனலோட வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்காக. அதை வந்து இந்த இது என்ன மூடு, இந்த ஆக்டிவ் ட்ராக்கிங், அதை வந்து நம்ம நண்பரோட மூஞ்சி வந்து செட் பண்ணிட்டோம். அவர் வந்து அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. அது அவ்வளோதான் திரும்பும் 360 திரும்பாது. இப்போ போ. ஓகே, டிஜே 7 கிம்பிளை பற்றி ஏதாவது ரிவ்யூ தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம வந்து அதை என்ன தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுவோம். ஓகே, வெங்காயம், தக்காளி, மிளகா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வெந்து முடித்தோடனே அடுத்த வந்து நம்ம குழம்பு வைக்கிற ப்ராசஸ் ஆரம்பிப்போம். இது வேகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஓகே, பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மட்டன் பீஸ் வந்து வெந்துருச்சு. அதில் வந்து நம்ம சூப்புக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெசிபி போட்டோம் பாருங்கள். இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சூப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் வந்து மிளகுத்தூள், கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு குடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ண வருங்க. யாருங்க நீங்கள் எங்கேருந்துங்க வரீங்க மக்களே? நம்ம வந்து குழம்பு வைக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மகிட்ட அதுவும் இல்லாமல் பெரிய பாத்திரமா இல்லை, இது இருக்கிறது ஒரு பாத்திரம் தான். அதில் ஆல்ரெடி நம்ம வந்து கறியை வந்து வேக வச்சுட்டோம். அதனால் என்ன பண்ணுறோம்னா இதில் வணக்கி இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல எண்ணெய், இந்த பட்டை, கிராம்பு, இலையெல்லாம் இருக்கும்ல, அதை நம்ம ஆளுங்க வந்து இடித்து பொடியாக்கிட்டாங்க. அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ப்ராசஸ் போயிட்டுருக்கு, பார்ப்போம், கண்டினியூ. அது இல்லாமல் சூப்பு வந்து கடையில் குடிக்கிற மாதிரி அந்த ஒரு இதுக்கே வந்துருக்கு, நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளவா, வெங்காயம், அதெல்லாம் வந்து அதில் அள்ளி போட்டுற வேண்டியதான். அது மாதிரி மட்டன் எப்போ சமைச்சாலும் எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயே வந்து கொஞ்சம் வந்து ஆயில் நிறையா இருக்கும். அந்த கொழுப்பு வந்து ஆயிலாக வந்து இதாகிடும் நம்ம வந்து வேக வைக்கும் போது. ஸோ எப்போதுமே எண்ணெய் வந்து மட்டன் வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏற்கனவே சிங்கப்பூர் பாய்ஸ் மட்டன் பிரியாணின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேன். அது நல்ல வியூஸ் இருந்தது, நல்ல ரீச் கிடச்சிது. அதே மாதிரி சிங்கப்பூர் பாய்ஸ் மட்டன் போன் கிரேவி இதோட பேர். வெங்காயம் பொன்னிறவல் அப்படிலாம் கிடையாது, நல்லா வணங்கணும்.
ஓகேங்களா. இந்த மற்ற செஃப்லாம் சொல்லுவாங்க, அவங்க நம்ம வந்து செஃப் இல்லை, நம்ம வந்து ஒரு பேச்சுலர்ஸ்னால் தனியாக இருக்கிற நம்மலாம் வந்து சமைக்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு சமைச்சிக்க வேண்டியதான். எல்லாம் சொல்கிறாங்களே பொன்னிறல் ஒரு வந்தோடனே தக்காளியை போட்டுடலாம் அப்படிலாம் இல்லை. நமக்கு தெரியும் அந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து வந்து எடுத்து தக்காளி எடுத்து போட்டுற வேண்டியதான். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வணங்கிட்டு இருக்கு. அடுத்தது போடுறதுக்கு ரெடியாக வந்து தக்காளி இருக்குது. நம்ம ஆள் இப்போ தான் வந்து இதுவும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஓகேங்களா. வணக்கி அதில் கொட்டி இறக்கணும்னா சாப்பிட்ற வேண்டியதான். பார்ப்போருங்க. ஆக்சுவலாக நம்ம கிம்பிள் வாங்கினதுலேருந்து தான் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கு. ஏன் அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ முன்னைய விட வந்து நம்மளோட வீடியோலாம் இப்போ வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். அது காரணம் என்னன்னா கிம்பிள் தான். யாருக்காவது கிம்பிளை பற்றி ரிவ்யூ வேணும், என்ன கிம்பிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன். ஓகே. இப்போ கிம்பிள் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேணும்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோ பண்ணுவோம் அதுக்கு தனியாக. தக்காளி போட்ட உடனே போட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதை வந்து போட்டுக்கோம். ஓகே. நம்ம அதுலேயும் ஆல்ரெடி வேகும் போதும் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதில் போட்டிருக்கோம். அதில் எவ்வளோ போட்டு கம்மியாக போட்டிருக்கோம், அது வேகிறதுக்காக போட்டோம். இப்போ வந்து இது வந்து தனியாக வந்து இதில் வேறு தனியாக போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வெந்துருச்சு, சரி வணங்கிருச்சு. தக்காளியை போட்டுருவோம். லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இப்போ தக்காளியை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கம்மியாகவே போடுங்க, பார்த்துட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் போடுங்க, அரை ஸ்பூன் போடுங்க. போதும் போதும். அங்கே ஒருத்தர் ஆசைப்பட்டு இந்த மட்டன் போன்னு கேட்டார் பாருங்க. இது செய்கிற நேரத்தை வந்து ஒரு சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு. இது கடையிலையும் கிடைக்குதுங்க, நம்ம ஹோட்டல்லையே கிடைக்கிது. இருந்தாலும் வந்து நம்ம போய் வாங்கினோம்னா 4 வெள்ளி 5 வெள்ளி சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு கிலோவே வந்து 5 வெள்ளி தான். 450 550 450 550 தான். அது வந்து இப்போ வாங்கினோம்னா ஒரு கிலோ வாங்கலாம். ஒரு கிலோன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10 பீஸுக்கு மேலே வரும். இதே கடையில் போய் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 3 பீஸ் 4 பீஸ் தான் வந்து வருமே. அதுலேயும் வந்து அந்த சென்டர் பீஸ் வராது, கறி இருக்க பீஸ் தான் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அவரை வந்து கட்டாயப்படுத்தி நம்ம சமைச்சி வந்து இது பண்ணிட்டுருவோம். இல்லாட்டி அவர் எப்பயோ சாப்பிட்டு போயிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டாக நம்ம வந்து செய்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாஸ்லாம் எல்லாம் ஆட் பண்ணுவோம். மிளகாய்த்தூள் தேவையான அளவு. ஓகேங்களா. நிறைய பேர் வந்து காரம் அதிகமாகவும் சாப்பிடுவாங்க, கம்மியாகவும் சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள். எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுங்க. நம்ம வந்து ஒரு 3 கிலோ எடுத்துருக்கோம், அதனால் வந்து இந்த ஸ்பூனில் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்த மிளகாய்த்தூள். நம்ம ஊரில் அரைப்பாங்கல்ல, இந்த மிளகா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு அரைப்பாங்க. இங்கே நம்ம வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் தான் வாங்குவோம். அதுவும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மட்டன் மசாலா போட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா. இதுதான் வந்து குழம்புக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று. ஆல் ஆடியன்ஸ் கவர். கரம் மசாலா. இதை வந்து சும்மா வந்து ஒரு ஆல்ரெடி எல்லா மசாலாவும் போட்டோம். இதுலேயும் அதே தான் இருக்குது. இருந்தாலும் வந்து கொஞ்சமாக வந்து போடுறாங்க. எதுக்கு தான் போடுறாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. டேஸ்ட் வரும். ஆனால் இந்த கரம் மசாலாவில் என்னென்ன இருக்குது, கொத்தமல்லி ஆல்ரெடி எல்லாமே அதில் இருக்குது. இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். அதிகமாக இல்லை, கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம்.
தேவையானதா போட்டுங்க. இல்லைனா வந்து இந்த டவுட்டு உங்களுக்கு யாருக்காவது இருக்கா, இந்த கரம் மசாலாங்கிறது எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணதுன்னா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ப்ரோ மசாலா காட்டுங்க ப்ரோ. பாருங்க மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்தாண்ட வந்து மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரெண்டையும் கலந்து விட்டு உள்ளார இறக்க வேண்டியதான். நம்ம உள்ளதெல்லாம் வேண்டியதான். ஓகேவா, பார்ப்போம் வாங்க. சாப்பிடையில பார்க்கலாம். நம்ம குழம்பு வைக்கிற ப்ராசஸ் 90% வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 10% தான். மசாலாவை அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் டேரெக்டாக போய் சாப்பிட வேண்டியதான். ஓகேங்களா, ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காரு. ஓகே வாங்க டேஸ்ட் பார்த்துட்டு பாலா ப்ரோ, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்ட்டு நல்லா இருக்கு. விக்கி, டேஸ்ட் எப்படி இருக்கு? அண்ணது வேற லெவலில் இருக்கு. எப்படி இருக்கு? டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. அண்ணது அப்படியே. ஓகே மக்களே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்து ஒரு வீடியோ, நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.